சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 15-11-2025 சனிக்கிழமை, ஐப்பசி மாதம் 29ஆம் நாள், ஏகாதசி திதி இன்று நள்ளிரவு 2:37 வரை. உத்திரம் நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக, நல்ல நட்புகள் மற்றும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக, எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பொதுவாக சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது இந்த கடன் பற்றிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளேயே இருக்கும். நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாக பொறாமப்படுறவங்க, இவர் இப்படி இருக்கிறார், அவர் இப்படி இருக்கிறார், நம்ம நல்லா இல்லைன்ற ஒரு பொறாமை காரணத்தின் காரணமாக நம்ம வேணும்னே எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இன்னைக்கு நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாதபடி எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு. இனிமேல் இவரை எதிர்த்து என்ன பிரயோஜனம், எங்கேயோ ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு, நம்மளால் இனிமேல் நம்ம வேலையை பார்ப்போம்னு அவங்களுடைய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை. இது வரைக்கும் பார்க்கவே முடியாமல் இருந்தவர் ஒருத்தர் போய் பார்க்கறதுக்காக ஒரு விஷயம், இவரை போய் பார்த்துட்டோம்னா, இவருடைய அறிமுகம் கிடைச்சிருச்சுன்னா, இவர் இந்த விஷயத்தில் கொஞ்சம் லேசாக நமக்கு ஒரு மனசு வச்சுட்டார்னா நம்முடைய லைஃப் எப்படியோ போயிடுங்கன்றது மாதிரியான தொடர்ந்து ஒரு 6 மாதமாக 7 மாதமாக எந்ததோ ஒரு முயற்சி பண்ணியோ அந்த முயற்சி கிளிக்காகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அறிமுகம், அதன் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள். எதிர்பாராத திருப்பங்கள்னு சொல்கிறோம்ல, ஒருத்தரை பார்க்க போகிறோம், ஆனால் அவர் இல்லை, அவர் சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் இருக்கிறாரு, என்னடா இவர் தான் இருக்கிறாரான்னு பார்க்குறோம். டக்குன்னு அவரே கூப்பிட்டு அந்த வேலையை முன்னே இருந்தவர் யாருக்காக பார்க்க போகணுமோ அவரை விட இவர் நல்லா முடிச்சு கொடுத்துட்டாருன்னா ஒரு இன்பமான ஒரு சின்ன நல்ல சந்தோஷம் ஏற்படும்ல. பரவாயில்லப்பா, அவரை விட இவர் நல்லாவே முடிச்சு கொடுத்துட்டாருன்னு. இந்த மாதிரியாக ஒரு எதிர்பாராத நட்புகள், அறிமுகங்கள், சந்தர்ப்பங்கள் நல்ல விதமாக கிடைத்து அதை கூட நீங்கள் சுலபமாக நல்ல விதமாக முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தது, இது வந்துருமோ, அது வந்துருமோ, சுகர் வந்துருமோ, பிபி வந்துருமோ, அல்லது வந்துருச்சு, இதை இப்படி பண்ண முடியாதோ, கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுமோன்ற மாதிரி தன்னுடைய உடல்நிலையை பற்றியே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, இன்னும் ஒரு 10-20 வருஷத்திற்கு நமக்கு பெரிய தொந்தரவுகள், ஆரோக்கிய தொந்தரவுகள் வராது என்கின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக, வார இறுதி நாளாக இருந்தாலும் கூட ஒரு மனசு கலக்கம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதி அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். கோணங்கள்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் இன்றைக்கு ரொம்ப வலுத்து இருக்குது. 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே பிள்ளைகளை பற்றிய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படியே நம்ம காதுக்கு ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதி இன்னைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். இது வரைக்குமே பிள்ளைங்க அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அந்த மொபைல்லையே இருக்குது, அதில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல, படிக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது செய்கிறாங்களா அதுவும் தெரிய மாட்டேங்குது, வேலைக்கு போகிறவங்கள நம்ம என்ன நினைக்கிறது, எல்லாரும் தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்ற மாதிரி நாங்கள் ஒருத்தங்க பேரண்ட்ஸ் இருக்கிறோம், வயசானவங்க இருக்கிறோன்றதையே நம்ம யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளால் கொஞ்சம் மனக்குழப்பத்தை அடைந்திருந்தவர்கள் எல்லோருக்குமே கவலைப்படாதீங்க, நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு கட்டுப்பாடானவங்க, ஒழுக்கமானவங்க, புத்திசாலிங்க, எத்தகைய சூழ்நிலையும் சமாளிச்சுக்குவாங்கன்ற அவங்க மேலே ஒரு பெருமித உணர்வும் நம்பிக்கையும் வரக்கூடிய நாளாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போ அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ நான் சொன்ன
சொன்ன மாதிரி கணவர் குழந்தைகளால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கணவருடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், கணவருடைய பொருளாதார அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது அவருடைய சில பல நடவடிக்கைகளில் இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குதுன்ற மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாரு, எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே நல்ல தெம்பு, ஒரு மனக்குழப்பம் தீரக்கூடிய அமைப்புகள், அதிர்ஷ்டம் இல்லாமல் இப்படி இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே குடும்பத்தில் இனிமேல் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சகோதர உறவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த விஷயத்தில் இப்படி கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா, அக்கா இப்படி கையெழுத்து போட்டா, தங்கச்சி இப்படி கையெழுத்து போட்டா, அல்லது இதை கேட்டால் ரெண்டு பேருமே நல்லா இருப்பவே, ஆனால் இவங்க இதை செய்ய மாட்டேன்றாங்களேன்ட்டு சகோதரர்களின் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கிறவங்களுக்கு கூட அவர்கள் மனம் மாறக்கூடிய ஒரு இனிமையான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பெரிய மாற்றங்கள் இப்போது இருக்கும். தூர இடங்களுக்கு போகிறதுக்கு பெற்றோர் அனுமதி கொடுக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் விருப்பப்படி படிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு அவங்க உங்களோட இசைந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. 7ஆம் பாவகம் இப்போது வலிமையாக இருக்கிறனால ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கெல்லாம் வரப்போகின்ற 2026ஆம் ஆண்டே மங்கள விஷயங்கள், திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற மங்கள விஷயங்களாக நடக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றாற் போல முன்னேற்றம் காணக்கூடிய சில விஷயங்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சந்திரனுக்கு வீடு கொடுத்த உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்கள்னு சொல்லுவோம். கடந்த காலத்தில் அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, நான் கொஞ்சம் தூர இடத்துல இருக்கிறேங்க, இருக்கிற இடத்துக்கு அம்மா வரமாட்டேன்றாங்க, என்னுடைய வேலை காரணமாக நான் பெங்களூரு, வெளிநாடு, கர்நாடகா, ஆந்திரா இப்படி போய் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது கிராமத்தில் இருக்கிற அம்மா நான் சென்னையில் இருக்கிறேன், 500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறேன், 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறேன், என்னுடைய வேலை இப்படி இருக்கிறது. ஆனால் பெத்த தாயை விட முடியுங்களா? தாய் ஒரு தெய்வத்திற்கு மேலான ஒரு சக்தி இல்லையா? நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க இல்லையா? அவங்கள இப்படி வாங்க இங்கே வாங்க என் கூட பக்கத்தில் இருங்கம்மான்னு சொன்னால் அம்மா கேட்க மாட்டேன்றாங்க. இல்லையா நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு இதுதான் என் வசதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அம்மாவை பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள், அம்மாவுடைய உடல் நலம், அம்மாவுடைய மனநலம், அம்மாவுடைய ஏதேனும் சில பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றிலிருந்து நல்ல விதமாக தாய்க்கு நம்ம அனுகூலம் செய்கிற மாதிரியோ அல்லது தாய் நமக்கு ஆதரவாக அனுகூலம் செய்ய மாதிரியோ மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கடன்கள் வரும். ஹவுசிங் லோன் போட்டிருக்கிறவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு 10-15 நாள்லேயே வந்துடுது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வீடு கட்டலாம், இருக்கிற வீட்டையே மோடிஃபை பண்ணலாம். இந்த மாதிரியான வீடு சார்ந்த விஷயங்கள் கட்டுறதான்னு இல்லைங்க, சின்ன ஒரு பெட்ரூம் ஒரு வீட்டில் இருக்கிறேன், டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு மாறலான்னு நினைக்கிறேன், ஒத்திக்கு போகலான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியாக இருக்கின்ற வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றம் நிறைந்த நாளாகவே இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. வேலை விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்க, குறிப்பாக மிதனராசிக்கார பெண்களுக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமும் எடின்னு சொல்லுவேன். 5 மணிக்கு 6 மணிக்கு மேலே ஆஃபீஸை விட்டு வந்து வீட்டில் சமைக்கிறது நீங்கள் தானே. ஆக ஆஃபீஸ்லேயும் வேலை வீட்டிலையும் வேலை என்கின்ற ஒரு இரட்டை நிலை தாக்குதலில் இருக்கக்கூடிய மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆஃபீஸில் நம்ம எப்போ பார்த்தாலும் கரிச்சி கொட்டிகிட்டு இருக்கிறாரு, நமக்கு மேலே இருக்கிறவர் மேலதிகாரி ஒரு மாதிரியாக நம்மக்கிட்ட எதடா குத்தம்னே கண்டுபிடிக்கிறாருன்ற மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே ஒரு விதமான தீர்வுகள் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் அமாவாசையை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல வலுவாகவே இருக்கிறார். ராசிநாதன் எப்போவுமே 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு தைரியம் கண்டிப்பாக வந்துடும். கடந்த காலத்தில் இருந்த இந்த சோதனையெல்லாம் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவுதானா, இப்படித்தானா, கடன் எப்போது அடையும், நோய் எப்போது தீரும், பிரச்சனைகள் எப்போது முடியும், குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கே, தொழிலில் இப்படி இருக்கே, வேலை சார்ந்த விஷயங்களில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கேன்ட்டு எல்லா நிலைமைகள்லையும் கஷ்டப்படுறதை மட்டுமே ஒரு மாதிரியான ஒரு பழக்கமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாகவே ஆரம்ப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசியில் உச்சகுரு வலிமையான அமைப்பில் இருந்து ராசியை புனிதப்படுத்துகின்ற அதே நேரத்தில் ராசியின் யோகர்னு சொல்லப்படக்கூடிய ராஜயோகாதிபதி செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் இடத்துல வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஆக எல்லா பிரச்சனையும் படிப்படியாக தீரும் என்கின்ற மனசில் தைரியம் வந்துடுற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தைரியம் வந்துட்டாலே
பாதி பிரச்சனை தீரும்னு பெரியவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. எதையும் சமாளிக்க முடியுன்ற ஒரு மாதிரியான ஒரு மனோ அமைப்பு கிடைச்சிட்டாலே எதையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு நல்ல ஆரம்பம் பிரச்சனையை நல்லா முடிச்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள், வருமானம் நல்லா இல்லைங்க, மாதமானால் எனக்கு சரியான வருமானம் வந்தால் தானங்க குடும்பத்தை அப்படியே நகர்த்திட்டு போகிறது, ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துக்கிட்டே இருந்தால் நான் என்னங்க பண்ணுவேன் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மாதாந்திர வருமானம் இவ்வளவு தான் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸடு, ஆனாலும் அது எனக்கு போரும், நல்லாவே வருதுங்கன்ற மாதிரியான ஒரு நல்ல துவக்கம் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நல்ல அறிமுகங்கள் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு விடுபட்டு போன ஒரு கான்டாக்ட் தொடர்புகள், ஒருத்தட்ட சண்டை போட்டு அப்படியே பிரிஞ்சிட்டேன், சரி என்ன பண்ணுறது, நல்ல மனுஷன் தான், சூழ்நிலை காரணமாக பிரிய வேண்டியதாகி போச்சு, திரும்பி போய் சேரலாமான்ற மாதிரியான ஒரு தயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபடியும் நல்ல வாய்ப்புகள் ஒருவரை ஒருவர் மறந்தோம் மன்னிப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக நல்ல விதமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய உறவுகள், நட்புகள் மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு சின்ன பயணங்கள் இந்த மாதத்திலே அடிக்கடி வரும். ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ளே போகிறது, ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரியான அமைப்புகள், ஃபோனில் பேச முடியாத சில விஷயத்தை நேரில் போய் சொன்னால் இது சரியாக வருன்ற மாதிரியான ஒரு சிறு குறு பயணங்கள் அமைஞ்சு அதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய கடகராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே ஒரு திருப்தியான திருப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் 2ஆம் இடத்துல இருந்தால் செலவுகளை கொடுப்பார் உங்களுக்கு. ஏன்னா அவர் செலவுகளை செய்யக்கூடிய கிரகம். இன்றைக்கி அமாவாசைக்கு பக்கத்தில் வேற இருக்கிறார். கொஞ்சம் என்னடாது இப்படிலாம் செலவு வருது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும்ன்ற நிலைமையில் இருப்பீங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு அப்படியே செலவு பண்ணிட மாட்டீங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய பக்குவம் வயதிற்கேற்ற அளவில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். இன்றைக்கு கூட என்ன இப்படி செலவாகுது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, சேர்த்து வச்சிருக்கிறத அங்கே வச்சிருக்கிறத இங்கே வைக்கிறத எடுக்கணுமோ அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் அதற்கேற்ற பண வரவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் இன்றைக்கு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறனால எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத திருப்பங்கள், நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் அதை வேறு ஒரு விதமாக நடத்தி, ஆனால் நல்ல விதமாக நடத்தி கொடுத்துருச்சுன்று ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அட்டமத்து சனியின் காரணமாக கொஞ்சம் மனக்கலக்கத்தோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக உண்டு, கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் வரைக்குமே அட்டமத்து சனியுடைய செயல்பாடுகள் எதுவும் இல்லாத அளவிற்குத்தான் உங்களுடைய அந்த கோச்சார நிலைமைகள், கோச்சார வேதைன்னு சொல்லுவேன். 8ல் சனி இருந்தாலும் கூட அங்கே உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் அட்டமத்து சனிக்காரர்கள், அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனியுடைய கெடுதல்கள் எதையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆக இன்னைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் வாக்குப்பளிதம் போன்ற விஷயங்களையும் பண விஷயத்தில் கொஞ்சம் சரளமான போக்கையும் இன்றிலிருந்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் ஒரு இடத்துல போய் பணம் மாட்டிக்கிச்சு, கொடுக்கல் வாங்கல நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், இந்த ஆள்கிட்ட போய் பணத்தை கொடுத்துருக்கக்கூடாது, பொருளை கொடுத்துருக்கக்கூடாது, இருந்த ரொட்டேஷனெல்லாம் இந்த ஆள்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு நான் அடையாக நடந்துக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றிலிருந்து பணம் வருவதற்கான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே தொழில் முன்னேற்றத்திற்கு ஒரு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசாங்கத்திடமிருந்து ஏதேனும் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்டராக இருக்கிறேன், இது கிடைக்கல அது கிடைக்கல, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு பட்டா கிடைக்கல, அனுமதிக்காக கலெக்டர் ஆஃபீஸில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான அரசு மூலமான ஒரு பெர்மிஷனுக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் அவைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தனவரவிற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளுங்க. இன்றைக்கி மனசு கொஞ்சம் இன்றைக்கி தெளிவாகவே இருக்கும். ஏற்கனவே என்னென்ன குழப்பங்கள் இருந்ததோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் விடை கிடைக்கக்கூடிய நாளாகவும், நண்பர்களிடையே இருந்து வந்த ஒரு இணக்கமற்ற போக்கு, ஒரு மாதிரியாக நீ என்னையா சொல்கிறது நான் என்னையா சொல்கிறது, இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் அவன் எப்போவுமே இப்படித்தான ஒரு சலிப்புத்தன்மை நட்பில் இருந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சலிப்புத்தன்மையில் இருந்து கொண்டிருந்த நண்பர்களுக்கிடையே இன்றைக்கு இணக்கமான சேர்ந்து செய்யக்கூடிய, அவர் கீழே விழுந்திருந்தார்னா நம்ம கை தூக்கி விட
விடக்கூடிய அல்லது நம்ம கீழே இருந்தோம்னா அவர் கை தூக்கி விடக்கூடிய ஒரு மாற்றங்கள் தெரியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 3-11ஆம் இடங்கள் வலுத்திருக்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய யோகங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. ராசிநாதன் 3ஆம் இடத்துல செவ்வாய் கூட தான் இருக்கிறார். இருந்தாலும் அவரை குரு பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய மாண்புடைய ஒரு நாளாக இந்த நாளை கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். என்ன இன்றைக்கி ஒரு மாதிரியான நாளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டாத ஒருத்தரோட இன்றைக்கி நாள் முழுக்க இருப்பீங்க. அது ஒரு பெரிய விஷயம். இவனை நமக்கு ஆகவே ஆகாது, இவரும் நம்மளுக்கு எந்த நல்லதும் செய்ய போகிறதில்ல, வெளியில் தான் 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு பாரு இவரோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான சூழல், இவரோட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரியான சூழல், சேர்ந்து போகிற மாதிரியான சூழல் என்ன விருப்பமில்லாத ஒரு இடத்துல இருக்கிறது, விருப்பமில்லாத ஒருத்தரோடு இருக்கிறது என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். இருந்தாலும் சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மேலே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு வெளியே வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளும் இப்போது அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நீங்கள் மனம் விரும்பியபடியே நட்புகள் காதல் உறவுகளில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த பெண்ணு இந்த ஆண் நம்முடைய வாழ்க்கைக்கு தகுதியானவராக இருப்பாரா, இவர் நமக்கு ஏன் இவரை கல்யாணம் பண்ணக்கூடாது, நட்பு ஏன் உறவாக மாறக்கூடாதுன்ற மாதிரியான சில மாற்றங்கள் உங்களுடைய மனசில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பண வரவு கொடுக்கறதுல பேர் கெட்டு போச்சு, ஒரு விஷயத்தை செஞ்சு தரேன்னு சொன்னேன், செஞ்சு கொடுத்தேன், ஆனால் அந்த டேட்டுக்குள்ளே செஞ்சு கொடுக்க முடியல, அதுக்குள்ளே அவர் கொஞ்சம் நம்மளை பற்றி வேறு மாதிரி மனசில் பேசிட்டார். இந்த மாதிரியாக ஒரு இடத்துல மதிப்பு மரியாதையை சற்று கீழிறக்கி கொண்டவர்கள் எல்லோருக்குமே திரும்ப அதே நபரிடம் அதே இடத்துல உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதை அப்படியே நீங்கள் செய்து காட்டக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல. துலாம் ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் தூர இடங்களில், பிறந்த ஊரில் நான் இல்லை, பிறந்த மாவட்டத்தில் இல்லை, பிறந்த மாநிலத்திலேயே இல்லை, பிறந்த நாட்டிலேயே இல்லை, என்னுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப இவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், வெளி மாவட்டத்தில் இருக்கிறேன்ட்டு பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆண் பெண் இருபாலருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இருக்கிற இடத்துலையே வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, காடு வாங்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழில் வைக்கிறது, வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான சில விஷயங்களை அப்படியே ஐடியாக்களை பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கிழக்கு தேசங்களுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சிங்கப்பூருக்கு போகணும், மலேசியாவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், நியூசிலாண்டுக்கு போகணுன்னு கிழக்கே உள்ள நாடுகளுக்கு பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி தடையாகி போச்சுங்க, இது இப்படி ஆகிப்போச்சு, இது இப்படியாச்சு, என் மேலே தான் தப்பு, கொஞ்சம் இதாக சுணக்கமாக இருந்துட்டேன், இந்த மாதிரியாக கிழக்கு தேசங்களுக்கு போவதற்கு தடை இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து ஒரு 2 மாதங்களுக்குள்ளே அந்த தடை விலகி நீங்கள் போவதற்கான பயண ஏற்பாடுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா இது வரைக்கும் சம்மதிக்காதவங்க, ஒன்று கண்ணு வச்சுருக்கிறேன், அல்லது வயசு பிள்ளைய எப்படி வெளியில் போய் தனியாக போய் வேலை செய்ய நான் அனுப்புறதுன்ற மாதிரியாக பிள்ளைகளின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தூர இடங்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்களோ ஏது செய்வார்களோன்னு தூர இடங்களுக்கு அனுப்புவதற்கு தயங்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு கூட இப்போது மனமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது எல்லா கோச்சார நிலைமைகளும் பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. கடந்த சில நாட்களாக நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் கூட இப்போ ராசியிலேயே வலிமையாக இருக்கிறார். 2ஆம் இடம் கூடுதல் வலிமையாக இருக்கிறது. பணம் வரக்கூடிய வழிகள் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பணம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும். சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குது. வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு தங்கத்தை இவ்வளோ பாட்டில் ஏறிக்கிட்டே போகுதே, நம்மக்கிட்ட கையில் இவ்வளோ காசு இருக்குது, காசை கூட நம்ம தங்கமாக ஏன் மாற்றி வைக்கக்கூடாது, கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சுருவோம்னு சொல்லிட்டு அவரவர்களுடைய வசதிக்கேற்ப தகுதிக்கேற்ப ஒரு குன்றுமணி தங்கமாவது வீட்டில் சேரக்கூடிய ஒரு யோக சுப அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள்.
லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாள், நினைச்சது நடக்கக்கூடிய நாள், கனவுகள் அப்படியே நனவாகக்கூடிய நாள், உண்மை ஜெயிக்கக்கூடிய நாள், தைரியம் வரக்கூடிய நாள், இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். 11ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். ராசியும் ராசிநாதனும் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறதுன்றது ஒரு மாத காலம், ஒரு 20 நாட்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கோட்சார அமைப்புகள் திடீர்னு நல்லதாக மாறும், திடீர்னு சாதகமற்றதாக மாறும். இப்போது நல்லதாக விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ஒரு பிரச்சனை மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு தொழில், வேலை, இந்த விஷயம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனையாக அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லது ஒரு சில வருடங்களாகவே சில பிரச்சனைகள் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியல நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தேவையற்ற இல்லாத ஒரு விஷயத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே ஒரு 20-25 நாட்களுக்குள்ளே தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது சாதகமான கோட்சார அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கின்றது தான் உண்மை. 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் என்னென்ன விஷயங்களில் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண் பெண்ணுக்கு ஏற்றாற் போல் நல்ல விதமான வெற்றிகள் இப்போது கண்டிப்பாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களில் சகல வயசுக்காரங்களும் இருக்கிறீங்க. 20 வயசுக்கார பையனுக்கோ பொண்ணுக்கோ நடக்கிற ஒன்று 60 வயசுக்கார ஆணுக்கோ பெண்ணுக்கோ கண்டிப்பாக நடக்காது. அவரவருடைய மனம், அவரவருடைய நிகழ்வுகள், அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல தான் சம்பவங்கள் நடக்கும். ஆனால் ஒன்று, இப்போது நான் சொல்லக்கூடிய வெற்றி என்கின்ற பொதுவான விஷயம் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பொதுவாகவே இருக்கும். அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நிலையில் வாழ்க்கையில் இந்த வெற்றி கிடைக்கணும், வாழ்க்கையில் இவரோட ஜாயின் பண்ணணும், இவரை கணவனாக தேர்ந்தெடுக்கணும், இவரை மனைவியாக தேர்ந்தெடுக்கணும், அல்லது இந்த இடத்துல கடனை ஜெயிக்கணும், கடனாளியை ஜெயிக்கணும், எதிர்த்தரப்பு ஆளுங்களை ஜெயிக்கணும், கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதை ஜெயிக்கணும். இந்த மாதிரியாக மனதை உறுத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்று நீங்கள் விரும்பியபடியே நடக்கக்கூடிய அருமையான கோட்சார அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்தில் சந்திரனுக்கு ராசியும் ராசிநாதனும் குரு என்கின்ற ஒரு மகா சுபருடைய பார்வையில் புனிதத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால மனசே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். மனசிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நல்ல விதமாக அமைந்து எது நடக்குமோ, எது நடக்கக்கூடியதோ, எது வேண்டுமோ அது மட்டுமே உங்களுடைய மனசு சிந்திக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் இருக்கக்கூடிய அற்புதமான திருப்பங்கள், மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே சைட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள்லாம் இப்போதைக்கு வரும். நல்லா தான் இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் தோற்று போயிட மாட்டீங்க, நல்லாவே செய்யலாம். நீங்கள் 10ஆம் இடத்துல சந்திரன் இப்போது இருக்கிறார். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள், காசு எதில் வருதோ அந்த காசு வரக்கூடிய சில விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் நடந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற 10 ரூபா 100 ரூபா, 100 ரூபாய் ஆகுறது 1000 ரூபாய், 1000 சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000க்கு லட்சம், 10 லட்சம் மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் 2 மடங்கு 5 மடங்கு வருமானம் உயரக்கூடிய அளவிற்கு மனம் அதனுடைய சிந்தனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட இப்போ செயல்படுங்க. உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். 12ஆம் இடம் கடுமையான அமைப்பில் யோகாதிபதியான செவ்வாய் இப்போது அந்த 12ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கூட ஒரு 2-3 நாட்களில் குருவின் பார்வைக்கு வரப்போகிறார். ஆக எல்லாவற்றிலும் கொஞ்சம் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். வேலை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக விலகும். நைட் ஷிஃப்டாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டு எனக்கு ஒத்துக்காது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிறேன், அல்லது மேலே ஒருத்தர் இருந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாரு, நான் என்ன பண்ணாலும் அவர் அதுக்கு ஆப்போசிட்டாக எதையோ பண்ணுறாரு, வேணும்னே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வெஞ்சனை வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரியாக பண்ணுறாரு, அல்லது உழைக்கிறது வருஷம் ஃபுல்லாக, மாதம் ஃபுல்லாக, வாரம் ஃபுல்லாக லீவு கூட எடுக்காமல் நான் தான் உழைக்கிறேன், ஆனால் பேர் எடுத்துக்கிட்டு போகிறவர் இன்னொருத்தருக்கு பேர் எடுத்துகிட்டு போகிறாரு, மேலிடம் என்னை கண்டுக்காமல் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு அடுத்த வாரத்திலேயே பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மாணவ கண்மணிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் என்ன படிக்கலாம், அடுத்த வருஷம் நீட்டு சரியாக வருமா, அல்லது இந்த கல்வி சரியாக வருமா, அந்த கல்வி சரியாக வருமா, இந்த மாதிரியான கல்வி குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கும் நாளைக்கும் இன்னும் ஒரு 4 நாட்கள்னே சொல்லலாம். சந்திரன் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த தன்மைகளில் பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. வயதிற்கேற்றாற் போல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக இப்போது எதிர்பார்த்துக்கிட்டு தான் தனுசு ராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். தனுசு ராசிக்கார
சகோதரிகள் எல்லாருக்குமே வேலையில் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மை, அரசு வேலைக்காக தயார் பண்ணிக்கிட்டு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை, அரசு வேலை அடுத்த வருஷம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வீக எண்ணங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திரும்ப நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், அந்த சொந்த மாவட்டத்துக்கே போயிடலாம், பிழைச்சது ஒரு வேலைக்கு உழைச்சதெல்லாம் போருன்ற மாதிரியாக தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய எண்ணங்கள், அதற்கான அனுமதிகள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி வந்திருக்கக்கூடியவர்கள், அல்லது மாநிலம் விட்டு மாநிலம், அல்லது வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், 50 வயசு தாண்டிடுச்சுங்க, 60 வயசு நெருங்க போதுங்க, இனிமேலாவது பொண்டாட்டி பிள்ளையோடு சேர்ந்து இருக்கலாம்ன்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவரை போய் பார்க்கணும், அவரை போய் பார்க்கணும், இந்த சித்தருடைய தரிசனம் கிடைச்சிராதா, அந்த சித்தருடைய தரிசனம் கிடைச்சிராதா, மனிதர்களாக பிறந்து இறைவனாக மாறிய ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற ஒரு திருவுருவங்கள் அமர்ந்து அடக்கமான இடத்தை போய் தரிசிச்சுட்டு வரமாட்டோமா என்கின்ற மாதிரியான ஒரு ஆன்மீக எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வருமானம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உண்மையிலே மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனிலாம் நிறைவாக முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இன்னும் ஒரு 15 வருஷத்திற்காவது உங்களை அசைக்க ஆள் இல்லை என்பது தான் மகர ராசிக்காரர்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்தே ஆரம்பமாகிறதுன்றதான் உண்மை. தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் இனிமேல் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். என்னென்ன பாக்கியங்கள்? ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன கிடைக்கணும்? 20-25 வயசுக்காரருக்கு வேலை பாக்கியம் கிடைக்கும். அதை தாண்டவருக்கு ஒரு திருமண பாக்கியம் இந்த வருடத்திலேயே இன்னும் ஒரு 60 நாட்களுக்குள்ளேயே யார் கணவன் யார் மனைவி என்பதை தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல சகல பாக்கியங்களும், புத்திர பாக்கியம், வேலை பாக்கியம், தொழில் பாக்கியம், பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரும்பாலான கிரகங்கள், முக்கியமாக குரு பகவான் ராசியவும் ராசிநாதனையும் பார்க்கின்ற ஒரு அமைப்பே கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்வி மனப்பான்மை எல்லாத்தையும் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு விளக்கும். சும்மா வீட்டுக்குள்ளே சோர்ந்து போய் படுத்து கிடந்தவர்கள், என்னுடைய நிலைமை நிச்சயமாக சரியில்லைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு பட்டேன், என்ன பிரயோஜனம் இருக்குது, யாரும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை என்ற மாதிரியான ஒரு தோல்வி மனப்பான்மையோடு வருத்தமான மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கூட ஒரு உற்சாகமான நல்ல மாற்றம். நீங்கள் எங்கேயும் போயிட மாட்டீங்க, நல்ல விதமாக இன்னும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா இதை விட நன்றாக இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம். அவர் வேறு எந்த விதமான சுப தொடர்புகளும் அவருக்கு இல்லை. அவருக்கு வீடு கொடுத்த புதன் கொஞ்சம் குருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடம் இன்றைக்கு குருவின் இருப்பில் இருக்க, 8ஆம் இடம் 6ஆம் அதிபதி 8இல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி சந்திராஷ்டமம் மனக்குழப்பமாக இன்றைக்கும் நாளைக்கும் இருப்பீங்க. எப்போவுமே சந்திரன் இருள் சந்திரனாகி 8இல் மறைஞ்சார்னு வைங்க, அன்னைக்குன்னு பார்த்து தான் நமக்கு தவறான முடிவுகள்லாம் எடுக்க சொல்லும். அவர் மாதிரி இருட்டாக இருக்கக்கூடிய இந்த நாள்களில் முக்கியமான முடிவுகள், வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முடிவுகள், வேலையை விட்டுறலாம், அல்லது வியாபாரத்தில் இப்படி பண்ணலாம், ஒரு புதுசாக இப்படி பண்ணலாம், இன்றைக்கி ஒருத்தர் போய் பார்த்துட்டு புதுசாக இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கலாம், இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆகிய வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோன் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாதபடி ஆகிப்போச்சு. கை இருக்கோ இல்லையோ செல்ஃபோனை கையிலையாவது வச்சுக்கிட்டு இருக்கணுன்ற மாதிரி நம்ம உடம்பில் ஒரு அங்கமாகவே செல்ஃபோன் ஆயிடுச்சுங்க. இந்த செல்ஃபோனில் வர்ற தகவல் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதாக வருதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லதும் இருக்குது, இன்னொரு பக்கம் கெட்டதும் இருக்குது. அடிக்கடி பாருங்கள், அந்த கார்டில் இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்கள், ஓடிபி நம்பரை சொல்லுங்கன்னு ஒரு ஃபேக் கால்ஸ் எல்லாம் வருதில்ல, நம்மளை ஏமாத்துறதுன்னு சைபர் கிரைம்னு சொல்லுவாங்க. இந்த சைபர் கிரைமில் பெரும்பாலும் ஏமாறுற நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சந்திராஷ்டம நேரமாக தான் இருக்கும். ஆகவே சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமான கவனத்தை செலுத்தக்கூடியவர்கள், எப்போதும் செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க எல்லாரும்
டக்குன்னு என்னடா எப்படிடா நான் ஏமாந்தானே தெரியலையே, இப்படி திடீர்னு ஒருத்தர் ஓடிபின்னு ஒன்று கேட்டார், இந்த லிங்க் அழுத்து அந்த லிங்க் அழுத்துனாரு, தெரியாதனமாக அழுத்திட்டேன் பணம் போயிடுச்சுன்னுவாங்கல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கவனமாக இருக்கணும். யாரையுமே பண விவகாரத்தில் நம்பாதீங்க. ஒரு ஏடிஎம்முக்கு போகிறதுனா கூட நீங்களே போய் ஒரு பெரும்பணம் எடுக்கிறவங்க, பேங்க்குக்கு போகிறவங்க, வேலைக்காரங்களை நம்பாமல், வீட்டில் இருக்கிறவங்கள நம்பாமல், மனைவி கணவனை நம்பாமல், பிள்ளைங்களை நம்பாமல், நம்மளே போய் ஒரு பண விவகாரத்தில் எதையும் நேருக்கு நேராக நின்று பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி லேசாக அப்படி இருக்கே இப்படி இருக்கே, நெஞ்சுக்கிட்ட லேசாக வலிக்குது, வெறும் வாயு குத்தலாக தான் இருக்கும். உடனே நம்ம ஹார்ட் அட்டாக் லெவலுக்கு அப்படியே பெருசாக நம்ம அதை ஃபீல் பண்ணி அப்படியே மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் பயந்தாலும் கூட கண்டிப்பாக பெரிய அளவில் எந்த சோதனைகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக இருக்காது. சந்திராஷ்டமம் என்பதால் மனம் சற்று குழப்பமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கும் நாளைக்கும் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலமான ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எங்கே சார் நீங்கள் போங்க சார், ஒரு 6 மாதமாக நான் பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறேன், நண்பர்களால தான் பிரச்சனையே வருது, உறவுகள்னால தான் பிரச்சனைகளே வருது, கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கிறேன், இப்போ போய் நீங்கள் நண்பர்களால் பிரச்சனை இது நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் வழிமுறைகள் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் இப்போது ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல மன கஷ்டங்கள், என்னவென்றே தெரியாத ஒரு சின்ன சின்ன கலக்கங்கள் ஒரு 80% பேருக்கு இருக்கின்றதான் உண்மை. அதே நேரத்தில் 20% பேர் நல்லா தான் இருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இன்னொன்று 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி நல்ல பல விஷயங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும். ஒரு வீடு வாங்கிறது, தொழில் ஸ்டாண்டாக இருக்கிறது, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கிறது என்பது மாதிரியான 2ஆம் சுற்று சனியாகத்தான் வேலை செய்யும். அப்படி இருந்தும் சில நிலைகளில் சந்திரன் இருள் நிலையோடு அப்படியே ராசியை தொடர்பு கொண்டும் போது சில விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுக்கு இப்போ இந்த ஜென்மச்சனிக்கு மாற்றாக ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பது பெரிய கொடுப்பினை. 5ஆம் இடம் 9ஆம் இடம் இரண்டும் குரு செவ்வாயுடைய தொடர்புகளில் இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் மீனராசிக்காரர்கள் பெரிய சங்கடங்களை அனுபவிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத காட்டுது. அதற்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் அருள், பரம்பொருளுடைய கருணை பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் இருக்குங்க. ஆணுக்கு பெண்ணால் இருந்து வந்த மன அழுத்தம், பெண்ணுக்கு ஆணால் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய அமைப்பு. சில நேரங்களில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையே, பாம்பான்னு தெரியல, கயரான்னு தெரியல, நல்லதான்னு தெரியல, கெட்டதான்னு தெரியல, இதில் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான குழப்ப நிலைமைகளில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு தெளிவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. தூர இடங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போது தனிமை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, அப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, உணவு சார்ந்த விஷயங்கள் இப்படி இருக்கே, வேலை சார்ந்த விஷயங்கள் நம்ம நினச்சதை விட இந்த மாதிரி வேறு மாதிரி தலைகீழாக இருக்கிறதே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பொறுத்துருங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகட்டும், உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து அப்படியே சனி விலகியதற்கு பிறகு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற எதைக்கும் ஒரு மாதிரியான ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. செவ்வாய் எந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அதே அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய கிரகம்ன்றதை நம்ம பெரும்பாலானோர் தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. உண்மையை சொல்லப்போனால் 7 செவ்வாய் 8 செவ்வாய் 2 செவ்வாய் செவ்வாய் தோஷம் என்கின்ற ஒரு பயமுறுத்தலுக்கு நடுவே செவ்வாய் சுபராக மாறிட்டார்னா மங்கள யோகம், செவ்வாய்க்கு பேரே மங்களன் தான். இந்த மங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்புகளில் ஜோதிடத்தில் வரக்கூடிய எல்லாமே செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஒன்று. பிருகமங்கல யோகம், குருமங்கல யோகம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மங்களனாகிய எளிய, அதாவது நல்ல விஷயங்களை குடும்பத்திலையும் சரி சொந்த வாழ்க்கையிலையும் சரி மங்களகரமான விஷயங்களை செய்யக்கூடிய இந்த மங்களன் என்று சொல்லப்படக்கூடிய அங்காரகன் எப்பொழுதெல்லாம் சுக்கிரனோடு சேருகிறாரோ அது பிருகமங்கல யோகமாகவும், குருவோடு சேர்ந்து இணைந்து பார்த்து இருக்கக்கூடிய தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமைகளில் இப்போ சுக்கிரனோடு இணைஞ்சிருந்தால் தான் பிருகமங்கல யோகம் கிடையாது. சுக்கிரனுக்கும் செவ்வாயும் நேருக்கு நேராக சமசப்தமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அது ஒரு வகையில் பிருகமங்கல யோகம்
யோகம் தான். ஆக குருவோடு சுக்கிரனோடு அவர் செயல்படும் போது, இணைந்து செயல்படும் போது இந்த மங்கள யோகம் அதி அற்புதமாக நல்ல விஷயமாக வருங்க. பிருகமங்கல யோகம்ன்றது செவ்வாயும் சுக்கிரனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. பிருகுன்றது வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல். ஆக எல்லா கிரகங்களுக்கும் வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன என்கின்ற அமைப்பில் தான் இந்த யோக அமைப்புகளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பிருகமங்கல யோகம் என்பது செவ்வாயை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒன்று. 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல எங்கே இருந்தாலும் சுக்கிரனோடு அவர் சேர்ந்திருக்கும் பொழுது, செவ்வாய் தசை வரும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் அந்த பிருகமங்கல யோகத்தில் அவர் செஞ்சிருவார். உண்மையிலேயே வாழ்க்கையை அந்த நேரத்தில் அவர் 7ல் இருந்தாலும் 8ல் இருந்தாலும் கெடுக்கவே மாட்டார் என்பது தான் அந்த செவ்வாயுடைய சுபத்துவ நிலைகளுக்கு ஒரு சான்றாக நிச்சயமாக அமையும். செவ்வாய் சுபராக யார் யாருக்கெல்லாம் இருக்கிறாரோ ஒரு 6 லக்கணங்களுக்கு அவர் சுபராக மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் வருவார். குறிப்பாக சொல்லப்போனால் கடக லக்கணக்காரர்களுக்கு, சிம்ம லக்கணக்காரருக்கு செவ்வாய் எந்த நிலையிலையும் சுபர். அவர் 2 ஆதிபத்தியங்களுக்கு ஒரு கேந்திர கோணங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய தன்மையில் இந்த கடக சிம்ம லக்கணக்காரர்களுக்கு பிருகமங்கல யோகம் என்கின்ற செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்தோ பார்த்தோ இருக்கக்கூடிய அமைப்புகளில் செவ்வாதசை வருதுன்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அபரிதமான நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. தானே லக்னாதிபதியாக வரக்கூடிய மேஷ விருச்சிக லக்னங்களுக்கும் செவ்வாய் சுபத்துவமாகி அந்த செவ்வாதசை மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இன்னொரு நிலையாக சொல்லப்போனால் தனுசு லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் இந்த 6 லக்னத்திற்கும் அவர் யோகர் என்கின்ற அமைப்பில் சுக்கிரனோடு சேரக்கூடிய இந்த பிருகமங்கல யோகம் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசைக்கும் ஒரு செவ்வாயின் காரகத்துவ அமைப்புகளோடு தொடர்புகளை கொடுத்து, காரகத்துவங்கள்னால் என்னங்க, செவ்வாய் என்னங்க தருவார்? மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்கள், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 6 விதமான சிகப்பு நிறமுள்ள எல்லாமே அங்கே செவ்வாய் சம்பந்தப்பட்டதாக வந்துடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்திலையுமே பிருகமங்கல யோகம் என்கின்ற செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பவர்கள் அல்லது செவ்வாய் சுக்கிர நேருக்கு நேராக பார்த்து கொள்ளுகின்ற தொடர்புகள் இருப்பவர்களுக்கு செவ்வாய் தசை மிகப்பெரிய அளவில் யோகத்தை செய்யுங்க. மற்ற லக்னக்காரர்களுக்கு அந்த மாதிரி யோகம் இருக்காதா என்று பார்த்தால், மற்ற லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் 3, 6, 10, 11 என்கின்ற இடங்களில் இருக்கும்போது அல்லது வேறு நிலையில், அதாவது வளர்பிறை சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கும்போது, இணைந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா நிலைகளிலையுமே செவ்வாய் வந்து நன்மைகளை தாங்க செய்வார். செவ்வாய் அப்படின்னோன்னா அவர் தீமையைத்தான் செய்வார், தோஷத்தை தான் செய்வார், 2, 7, 8ல் இருந்தால் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துருவார். இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக நினைக்காமல் இந்த மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய் என்பதை புரிந்து கொண்டாலே ஜோதிடத்துடைய இன்னொரு பரிமாணம் நமக்கு கண்டிப்பாக புரியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.